வணக்கம். ஊரை விட்டு தப்பி ஓடிய உதயநிதியால் பரபரப்பு, வசமாக சிக்கிய செந்தில் பாலாஜி. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. திமுகவின் ஆட்சி இழந்த பிறகு மன உளைச்சலில் இருந்த உதயநிதி அவர்கள் போட்ட சதி திட்டம்தான் குதிரை பேரம். அதில் வசமாக உதயநிதி அவர்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு செந்தில் பாலாஜி அவர்கள் சிக்கிவிட்டார். போட்ட திட்டத்தில் தற்பொழுது திமுக சிக்கியுள்ளது. இதனால் திமுகவின் மூத்த நிர்வாகிகள் அதிர்ச்சியடைந்த நிலையிலும், திமுகவிடம் கூட்டணி வகித்திருந்த விசிக, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், மதிமுக போன்ற கட்சிகளும் ஸ்டாலினுக்கு எதிராகவே பேசக்கூடிய அளவிற்கு மாறிவிட்டது. ஸ்டாலின் அவர்கள் தாவேகாவின் ஆட்சி கலைக்கப்படும் என்று கூறுவது நியாயமற்றது. மக்கள் மீண்டும் ஒரு தேர்தலை சந்தித்தால் 200 தொகுதிகளுக்கு மேல் தமிழக வெற்றிக் கழகமே ஆட்சியை அமைக்கும் என்பதையும் காங்கிரஸ், மதிமுக, கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் தெரிவித்துவிட்டது. குதிரை பேரம் நடத்தி வசமாக சிக்கிய செந்தில் பாலாஜி அவர்கள் எங்கே நமது பெயரை சொல்லிவிடுவாரோ என்ற அச்சத்தில் உதயநிதி அவர்கள் தனது மகன் இன்பநிதி அவர்கள் லண்டனில் பட்டமளிப்பு விழா வருகின்ற 5ஆம் தேதி நடைபெறுகிறது. அதற்காக லண்டனுக்கு சென்றுவிட்டார். மேலும் திமுகவின் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் பற்றி எந்த ஒரு கவலையும் இல்லாமல் லண்டனுக்கு சென்றுவிட்டதன் காரணமாக பலரும் உதயநிதி அவர்கள் ஊரை விட்டு தப்பி சென்று விட்டதாகத்தான் பேசுகிறார்கள். உதயநிதி அவர்கள் உண்மையான திமுகவின் தலைவராக ஸ்டாலினுக்கு பிறகு செயல்பட வேண்டும் என்றால் குதிரை பேரத்தை நடத்தாமல் மக்களுக்கான உண்மையான கட்சியாக தமிழ்நாட்டில் உண்மையான தமிழக மக்களின் வளர்ச்சிக்காக சட்டசபையில் பேசியிருக்க வேண்டும். ஆனால் சிறுவில்லைத்தனமாக சட்டப்பேரவையில் இருந்து பயந்து கொண்டு பார்ட்டி ஃபண்ட் என்று கூறிய அடுத்த நொடியே சட்டசபையில் இருந்து ஓடுவதும், கல்யாண மேடைகளில் ஒப்பாரி வைப்பதும் திமுகவில் உதயநிதி அவர்களுக்கு அழகல்ல. உதயநிதி அவர்கள் எதிர்கால அரசியலில் மிக முக்கியமான நபராக இருக்க வேண்டும் என்றால் கருத்தியல் ரீதியாகத்தான் அரசியலை எதிர்கொள்ள வேண்டுமே தவிர சிறுவில்லைத்தனமாக சோபா மாடல் என்று கூறுவதால் எந்த ஒரு பயனும் கிடையாது. ஏனென்றால் திமுகவின் கூட்டணியில் இருந்த இதற்கு முன்னால் காங்கிரசும் மதிமுகவும் பணத்தை பெறாமலாவும் வெற்றியடைய வைத்தார்கள் என்ற கேள்விகளையும் தற்பொழுது கேட்கக்கூடிய வகையில் உதயநிதி அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் தோல்வி பயத்தின் காரணமாக தற்பொழுது வசமாக குதிரை பேரத்தில் சிக்கிவிட்டோம் என்ற அச்சத்தின் காரணமாக ஊரை விட்டே தற்பொழுது லண்டனுக்கு தனது மகன் பட்டமளிப்பு விழாவிற்கு உதயநிதி அவர்கள் சென்றுவிட்டார். வருகின்ற 5ஆம் தேதி ஸ்டாலினும் செல்கிறார் லண்டனுக்கு. மீண்டும் தமிழகத்திற்கு 20ஆம் தேதி தான் வருவார்கள். உதயநிதி அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் தலைவலியாக செந்தில் பாலாஜி அவர்களது கைது நடவடிக்கையும் அவர்களது வாக்குமூலமும் நிச்சயம் கோபாலபுர குடும்பத்திற்கு தலைவர் பதவி இனி வழங்கக்கூடாது என்ற ஒரு கோட்பாட்டை தொண்டர்கள் கையில் எடுத்தால் மட்டும்தான் நிச்சயம் தமிழக அரசியலில் அடுத்த கட்ட வளர்ச்சி திமுகவால் எட்ட முடியும். திமுகவில் கலைஞர் அவர்கள் தலைவராக பொறுப்பேற்றதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. காரணம், அவர் மொழியாலும் சரி, பேச்சாலும் சரி, திறமையாலும் அனைத்திலும் சிறப்பாக விளங்கியவர்தான். ஆனால் உதயநிதி சொந்த தொகுதியிலேயே தோல்வியை தழுவுகிறார் என்றால், மக்கள் ஸ்டாலினை புறக்கணித்தார்கள் என்றால் நிர்வாகம் செய்ய ஸ்டாலினுக்கு தெரியவில்லை. பொம்மையாகத்தான் செயல்படுகிறார். திராவிட மாடல் தான் என்று கூறுகிறார்களே தவிர ஸ்டாலின் மாடல் என்று கூறுவதற்கு அவர்களுக்கு எந்த ஒரு பயமும் அவர்களுக்கு இருந்ததன் காரணமாகத்தான் ஸ்டாலினை ஒரு தலைவராக ஏற்றுக்கொள்ளாமல் திமுகவில் உதயநிதி செயல்பட்டார். தற்பொழுது குதிரை பேரத்தால் வசமாக சிக்கிய உதயநிதி அவர்கள் தற்பொழுது லண்டனுக்கு சென்றுவிட்டார். தமிழ்நாட்டில் இருந்து தப்பி ஓடிவிட்டதாகவும் தாவேகாவினர்கள் கூறி வருகிறார்கள். சரி, ஒரு பக்கம் தமிழ்நாட்டில் தாவேகா ஆட்சியை கலைப்பதற்கு சபாநாயகர் அந்த உரிமை கோரும் விதமாக வாக்கெடுப்பின் பொழுது தாவேகாவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்தர்பல்ட்டி அடிப்பதற்கு 35 கோடி ஊழல் பணத்தை லஞ்சமாக கொடுப்பதற்கு முன்வந்தார் செந்தில் பாலாஜியின் 3 உதவியாளர்கள். கைது நடவடிக்கை செய்யப்பட்டு விசாரணையும் நடத்தப்பட்டு வருகிறது. குதிரை பேரம் என்பது உறுதி செய்யப்பட்டதன் பிறகுதான் செந்தில் பாலாஜியின் மீதும் அவரது தம்பி அசோக்குமாரின் மீதும் தற்பொழுது சட்டப்படி வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. எங்கே நாம் கைது செய்யப்படுவோமோ என்ற அச்சத்தின் காரணமாக
லண்டனுக்கு சென்றுவிட்டார் தனது மகனின் பட்டமளிப்பு விழாவை காரணம் காட்டி. ஆனால் நிச்சயம் நாம் கூறுகிறோம், உதயநிதி அவர்கள் அரசியலுக்கு அன்ஃபிட். பலரும் அதைத்தான் கூறுகிறார்கள். அரசியல் என்பது உதயநிதி அவர்களுக்கு நிச்சயமாக வரவில்லை. அவர் ஆளும் கட்சியாக இருந்தபொழுது இரவு முழுவதுமாக இணையதளங்களில்தான் இருப்பார். பகல் முழுவதும் அவர் உறங்கிக் கொண்டுதான் இருப்பார். மாலை நேரத்தில்தான் அவர் சட்டமன்றத்திற்கு வருகை தருவதற்கு ஏற்பாடுகளை செய்வார். மாலை நேரத்தில் எப்படி சட்டமன்றம் நடக்கும்? அதற்காகவே சட்டமன்றத்திற்கு வந்து உறங்கிக் கொண்டிருப்பார் என்றும் கூறப்படுகிறது. அதனாலே நேரலையும் சட்டப்பேரவையில் ஆளும் கட்சியாக திமுக இருந்தபொழுது தடை செய்யப்பட்டது நேரலை. இவ்வளவு பிரச்சனைகள் திமுகவின் ஆட்சியில் இருந்தது. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் நல்லவர் போல மக்கள் மத்தியில் கடுமையான விமர்சனங்களையும் முன்வைத்தார்கள். நன்மை நிச்சயம் ஒரு நாள் உண்மையாக மாறும். ஆனால் திமுக செய்தது எல்லாமே பித்தலாட்டம், மோசடித்தனம். மக்களிடம் எந்த ஒரு வளர்ச்சியும் எட்டாமல் திமுக செய்த அந்த மோசமான ஆட்சியே நல்ல ஆட்சி என்று கூறி மக்களிடம் வாக்குகளை சேகரிப்பதற்கே பல நூறு கோடிகளை செலவு செய்து தோல்வியை தழுவிய திமுக அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு திமுக என்ன செய்திருக்கிறது தெரியுமா? தாவேகாவின் ஆட்சியை கலைப்பதற்கு குதிரை பேரத்தை நடத்தி திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு அடித்தளம் அமைக்கலாம் என்று நினைத்தது. உங்களிடம்தான் இப்பொழுது கூட்டணி கட்சிகளே இல்லை. உங்களை தன்னந்தனி மரமாக விட்டுவிட்டு தாவேகாவின் பக்கம் கூட்டணி கட்சிகள் சென்று விட்டார்கள். இப்பொழுது நீங்கள் தனித்து 234 தொகுதிகளில் போட்டியிட முடியுமா? போட்டியிட்டாலும் வெற்றியடையுமா? 10 தொகுதிகளை கூட திமுகவால் வெற்றியடைய முடியாது. சரி, நடைபெறக்கூடிய 7 சட்டமன்ற தொகுதிகளில் மக்கள் தாவேகாவை தான் புறக்கணிக்கிறார்கள். நீங்கள் இந்த 7 சட்டமன்ற தொகுதிகளில் 5 வெற்றியடையுங்கள் பார்க்கலாம். 1% கூட உங்களால் ஒரு தொகுதிகளை கூட கைப்பற்ற முடியாது. ஏனென்றால் நிச்சயம் தாவேகாவும் அதிமுகவுமே அந்த 7 தொகுதிகளை கைப்பற்றுவதற்கான சாத்தியக்கூறுகளும் கருத்து கணிப்புகளின் முடிவில் நம்மால் பார்க்க முடிகிறது. உதயநிதி அவர்கள் செய்த தவறு செந்தில் பாலாஜியை வைத்து குதிரை பேரம் நடத்த திட்டமிட்டதுதான். தற்பொழுது கைதுக்கு பயந்து ஊரை விட்டே ஓடிய உதயநிதி அவர்கள் என்று கூறி வருகிறார்கள். தனது மகனின் படிப்பை பட்டமளிப்பு விழாவை காரணம் காட்டி லண்டனுக்கு சென்றுவிட்டார். வருகின்ற 5ஆம் தேதி ஸ்டாலினும் லண்டன் பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளார். நண்பர்களே, இவர்கள் லண்டனில் இருந்து திரும்பி வரும்பொழுது ஒருவேளை செந்தில் பாலாஜியின் வாக்குமூலத்தினால் இவர்கள் கைது செய்யப்பட்டால் நிச்சயம் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதா அல்லது கைது செய்வது சரியல்லாதது, அரசியலில் பழிவாங்கும் நோக்கத்துடன் செயல்படுவதா என்பதை மக்களாகிய நீங்களே கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.